வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்கும்? அல்லது புதையல் யோகம் இல்லைன்னா லாட்ரி யோகம், இதெல்லாம் யாருக்கு அடிக்கும்? அது எந்த நேரத்தில் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கான பலனை இயற்கை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத 3 இடம் உங்களுக்கு சுட்டி காட்டும். 6, 8, 12ஆம் இடங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய இடங்கள். 6ஆம் இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களோட ஜீவனத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். அதாவது 6ஆம் இடத்து அதிபதி மூலியமாகவோ இல்லை 6ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகத்தின் மூலியமாகவோ உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஏற்பட்டுச்சுன்னா அது ஜீவனத்துக்கு மட்டும்தான் பயன்படும். சாப்பிட்லாம், அதை வச்சு நீங்கள் வேறு எதுவும் பெருசாக சாதிச்சிட முடியாது. 8ஆம் இடத்தினால ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உங்கள் உடம்புக்கு உடம்பு சரியில்லைனாலோ அதுக்கு வைத்தியத்துக்கு பயன்படும். அதாவது உங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். 12ஆம் இடத்தினால ஏற்படக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும். அதாவது உணவுக்கு, ஆயுள் ஆரோக்கியத்துக்கு, இதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி அதை மல்டிமீடியா மாதிரி அதை பல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அது உங்கள் வாழ்நாள் கூட இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமோ யோகமோ இதெல்லாம் 3, 6, 8, 12 தான் மறைஞ்சு கிடக்கும். இந்த மறைவிடங்களில் உள்ள யோகம் எப்படி மறைவிடங்களில் உள்ள யோகங்கள் எல்லாமே மறைஞ்சு தான் கிடக்கும். அதை நம்ம தான் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஆனால் அதில் ஒரு விதி ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த 3, 6, 8, 12 யோகம், அதாவது யோகம், புதையல் யோகமோ இல்லை லாட்ரி யோகமோ இல்லை அதிர்ஷ்டமோ இருந்து நீங்கள் வீட்டில் சும்மா படுத்து கிடந்தால் கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கு காசோ பணமோ பொருளோ நகையோ இடமோ வீடோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தானாக வந்துடும். அது உங்கள் பேருக்கு எழுதிடுவாங்க. இது உங்களுக்கே தெரியாது, அதுவாக நடக்கும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு ஏதாச்சும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம். அது எப்போ வாங்கணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது ஒரு சிறு யோகமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு பயன்படும். இந்த 3ஆம் இடத்து யோகங்கிறது சின்னதாக இருக்கும். 6ஆம் இடத்து யோகங்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். 8ஆம் இடத்து யோகம் அப்படிங்கிறது ஒரு 75% அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் 12ஆம் இடத்து யோகம் இருக்க அது பெரிய ராஜயோகம். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு யோகம் அடிச்சிருச்சு, லாட்ரி அடிச்சிருச்சு, அதுலேருந்து உங்களுக்கு விசேஷ அமைப்புகள் இருந்து அதில் யோகம் கிடைச்சின்னா அந்த 12ஆம் இடத்து மூலயமா நீங்கள் யோகக்காரகராக அமைஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க அனுபவித்து வாழலாம் நீங்கள் வாழ்க்கையை. சரி, இப்போ முதல்ல இந்த 4 விதமான மறைவிடங்கள் இருக்குது. அதில் தான் உங்களுக்கான யோகங்கள் மறைஞ்சு கிடக்குது. அதில் தான் உங்களுக்கான வாழ்வாதாரமும் மறைஞ்சி இருக்குது. அப்போது முதலேருந்து வருவோம். முதல்ல 3ஆம் இடத்தை பார்ப்போம். உங்கள் லக்கணத்துலேருந்து 3ஆம் இடம் எதுன்னு பாருங்கள். லக்கணத்துலேருந்து எண்ணி வாங்க. லக்கணம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் என்ன நாள்னு பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா லக்கணத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வாங்க. அந்த நாளில் நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதுவும் இல்லைன்னா லக்கணத்துலேருந்து 8ஆம் நாள் வாங்க. அந்த நாளில் நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதுவும் இல்லைன்னா லக்கணத்துலேருந்து 12ஆம் நாள் வாங்க. அந்த நாளில் நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த 4 நாளில், இந்த 4 கட்டத்தில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க. அப்படி பிறந்திருந்தீங்கன்னா அந்த நாளை சூஸ் பண்ணுங்கள். அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் லாட்ரி சீட்டு வாங்குங்க. இல்லைன்னா குலுக்கல் முறையில் ஏதோ ஒன்று விழணும் அப்படின்னாலும் அந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இப்போது அந்த நாளில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த கிழமையின் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த அதிபதியின் ஓரையில் டிக்கெட் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு கிடைக்கும். பட்டு இதெல்லாம் வாங்கின உடனே கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு திசாபுத்தியோட கண்டிப்பாக உங்களோட யோகாதிபதியின் அந்தரமோ சூட்சமோ பிரணவமோ நடைபெறணும். இந்த மாதிரி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு மலை உண்டு.
அடுத்த கட்டத்தில் அடுத்த அடுத்த பதிவில் 6 to 12க்கான நாளைய நேரத்தையும் கிரகத்தையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.